டிசம்பர் 29 திங்கட்கிழமை. சுத்திகரியுங்கள். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. இந்த நாட்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டிய நாட்கள். அப்படி செலவிடுவோமேயானால் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் புத்தாண்டிலே பிரவேசிக்க அது வழிவகுக்கும். நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பு பரிசுத்தமாயிருக்கிறது. பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7. அதே நேரம் உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவனும் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது மட்டுமல்ல, உங்களையும் பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய நாமம் யெகோவா மெக்காதீஸ் என்பதாகும். யெகோவா மெக்காதீஸ் என்றால் பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அர்த்தம். அந்த தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. லேவியராகமம் 11:45. அதையே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் குறிப்பிட்டு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15 என்று எழுதுகிறார். லேவியராகமம் 11:45, 19:2, 20:7 ஆகிய வசனங்களில் பரிசுத்தமாயிருப்பதன் அவசியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறதை காணலாம். பரிசுத்தமாயிருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. அவர்கள் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற பரிசுத்த ஆராதனை தேவை. அதற்காகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வேறு பிரித்துக் கொண்டு வந்தார். பரிசுத்தத்தில் நம்மை முன்மாதிரியாக்குவதற்காகவும், தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஜனம் உண்டு என்பதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவும், பாவங்களற நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும்படிக்கும் தம்முடைய இரத்தத்தையே நமக்காக ஊற்றிக் கொடுத்தார். நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26. ஏசாயா கர்த்தரை தரிசிக்கும் போது சேராபீன்கள் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள். பரலோகத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்தபோது அங்கிருந்த 4 ஜீவன்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. மோசே கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் ஏனைய தெய்வங்களின் பரிசுத்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சவால் விட்டு கேட்கிறார். யாத்ராகமம் 15:11. அந்த பாக்கியத்தை எண்ணி கர்த்தரை துதிப்பீர்களாக. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவரும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சங்கீதம் 24:3-4.